ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். இது ஒரு இனிமையான காலை பொழுது. நல்ல ஒரு வெதர் செம்ம சில்லுன்னு இருந்தது. யார் யாருக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க சில்லுன்னு வெதரை அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ஒரு டிஷ் என்னென்னா ஆந்திரா பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி. இந்த எந்த கத்திரிக்காயில் வேணாலும் இதை நம்ம செய்யலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி இதுக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். இதை செஞ்சு காட்டுறேன். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் அவசியமாக சொல்லுங்கள். இப்போ கத்திரிக்காய் நான் ஒரு 4 கத்திரிக்காய் பெருசாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 20-25 பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பூண்டு ஒரு 2 பூண்டு உரிச்சிருந்தேன். நல்லா பெரிய பூண்டாக, நல்ல நாட்டு பூண்டு தான் உரிச்சிருந்தேன். கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். கடலெண்ணெயில் இந்த பச்சை மிளகாவையும் ஜீரகத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அது நிறமே மாறிடுச்சு பாருங்கள். அதை நல்லா வதக்கிக்கிட்டு அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். இதை நாங்கள்லாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம். அதுவே சூப்பராக இருந்தது. அதேமாரி அதே எண்ணெயில் இந்த கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் இந்த குண்டாக இருக்கும் பாருங்கள், இந்த பச்சை கத்திரிக்காய் அதுதான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கத்திரிக்காயில் வேணாலும் செய்யலாம். பர்பிள் கலரு அதில் கூட செய்யலாம். வரி கத்திரிக்காய் இதெல்லாமும் பண்ணலாம். நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பச்சடி. ஆந்திராவில் பச்சடின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் அது சட்னி. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக, நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மூடி போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆற வச்சிடணும். ஏன்னா அரைக்க போகிறோம்ல மிக்சியில் போட்டு, ஆறாமல் அரைச்சிட்டோன்னா மேலே அடிச்சிடும், மிக்சியும் வீணாக போயிடும். பச்சை மிளகா, வதக்கின பச்சை மிளகா, அப்புறம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. புளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டு, அந்த வதக்கி வச்ச கத்திரிக்காய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மசியாக அரைச்சிடணும். அரைச்சிட்டா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா 1 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை இட்லி, அப்புறம் தோசை இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. அது கத்திரிக்காய்னே எங்களுக்கு தெரியல. அது செஞ்ச பிறகு யாருக்குமே கத்திரிக்காய்னே நம்பலை எங்கள் வீட்டில். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சொரக்காய் கூட்டு பண்ணேன். இதுவும் நல்லா இருந்தது. ஈஸி மெத்தடு. ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டேன் குக்கரில். அந்த வாசனை வந்த பிறகு கொஞ்சம் அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு தோல் செத்தி அரிஞ்சு வச்ச சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்ச சொரக்காய் அதையும் சேர்த்துக்கிட்டேன்.
சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சேன். 2 விசில் வச்சதுக்கே நல்லா வெந்துருச்சு. இதையும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் 2 விசில் வந்த பிறகு நல்லா அந்த பருப்பெல்லாம் பூவாட்டம் வெந்திருந்தது. அப்படியே மலர்ந்து போய் வெந்திருந்தது. நல்லா இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை, இதை சேர்த்து வதக்கிட்டு அந்த கூட்டோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் அந்த பச்சடியும் இதையும் செஞ்சு தான் கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு கப்பில் ரைஸ் எடுத்துக்கிட்டு இந்த சொரக்காய் கூட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு அதோட இந்த பச்சடியும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கத்திரிக்காய் தானா இது அப்படின்றதே தெரியாது. சில குழந்தைங்கள்லாம் கத்திரிக்காயெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. நான் எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், என் குழந்தைங்க சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இதை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் வந்து சாப்பிட வாங்க. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அவசியம் எனக்கு சொல்லுங்கள். கொஞ்ச நாளாக சரியாக வீடியோஸே போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் இருக்குது. வீட்டில் வந்து கொஞ்சம் அந்த கிச்சன் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சரியாக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. பாய்.